என்ன பண்ணுதுன்னா, நல்லா குடிங்கோ, நன்னா குடிங்கோ, எங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானம் வந்தால் தான் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது அரிசி பருப்பு மிளகா காசு 1000 ரூபாய் அதெல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது, போதை சாராயம் ஒரு சொட்டு. அதே மாதிரி இப்போ புதுசாக வந்துடுது, நம்ம பசங்க இளைஞர்கள்லாம் படிக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப கெட்டு போகிறாங்க. கஞ்சா, இந்த கஞ்சாவுக்கு அடிமையானால் மீளவே முடியாது. சாராயம் குடிக்கிறதுக்கு அதை கூட டி அடிக்டட்னு அதுக்கு சென்டர் வச்சுருக்காங்க, அதுலேருந்து மீட்டலாம். ஆனால் கஞ்சாவுக்கு அடிமையான மீட்க முடியாது. அப்படிப்பட்ட போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டிலேயே இல்லாமல் செய்யணும்னு சொன்னால், சக்தியாக விளங்குகின்ற நீங்கள் தாய்மார்கள் பெண்கள் மனசை வச்சா அது முடியும். நாம் என்ன சொல்கிறோம், எல்லாரும் குடிங்க குடிங்கன்றாங்க, இந்த ராமதாஸ் மட்டும்தான் படிங்க படிங்கன்னு சொல்கிறோம். உங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க. போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பண்ருட்டி பலாப்பழம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பக்கத்தில் மருங்கூர்னு ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்த 2 பெண்கள், ஒருத்தர் கலெக்டர், ஒருத்தர் போலீஸ் எஸ்பி, ஐஏஎஸ் ஒருத்தர், ஐபிஎஸ் ஒருத்தர், ஐஸ்வர்யா இன்னொரு பேர் சுஸ்மிதா விபூஷணா. அப்படி ஒரே குடும்பத்தில் 2 பெண்கள் கலெக்டர் வேலைக்கும் போலீஸ் வேலைக்கும் போயிருக்காங்கன்னா, அந்த குடும்பமே என்கிட்ட வந்தாங்க. இந்த ஒரு பையன், அந்த குடும்பத்தில் ஒரு பையன், அந்த பையன் அவனும் இப்போ கலெக்டர் ஆக போகிறான். ஒரே குடும்பத்தில். அந்த குடும்பம் ஒரு நாள், ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய தோட்டத்துக்கு வந்தாங்க. வந்து, ஐயா என் பொண்ணுங்க 2 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிருக்குது, இதெல்லாம் உங்களால் தான் அப்படின்னு. எப்படிம்மா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் கொண்டு ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் வாங்கி கொடுத்த எம்பிசி, அதனால் அந்த எம்பிசினால் நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல மார்க் வாங்கணும். அதன் பிறகு தேர்வு, போட்டித் தேர்வு, இந்திய அளவில் போட்டித் தேர்வு 26வது இடத்துல வந்தோம். இன்னைக்கு என் பொண்ணு கலெக்டர் ஆகுது, என் பொண்ணு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகிடுது. இது நான் சொல்கிறது உங்கள் வீட்டிலையும் நடக்கணும். இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் உங்கள் வீட்டிலேயே இது நடக்கணும். அப்படி ஆசைப்படுறவன் இந்த ராமதாஸ். இங்கே இந்த மைக்கு சரியில்லாத மாதிரி பாரு, என்னதான் மைக்கு வச்சுருக்கீங்க. இந்த காலத்தில், நவீன காலத்தில் உங்கள் வீட்டிலேயே இது மாதிரி ஆகணும். அந்த காலத்தில் நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஈர விறக ஒரிக்கல் வந்து வெட்டியாந்து அதை அடுப்பில் வச்சு ஊதி ஊதி ஒரு இது இருக்கும், பைப்பு ஊதாங்குழல, ஆமாம், அதில் ஊதி ஊதி கண்ணெல்லாம் சிவந்து போய் உடனே முன்னாடி சரியா சாப்பாடு சரியாக ஆகிட்டியா, எங்கே ரொம்ப லேட் பண்ணுற, இந்தம்மா வைகம் அடப்பாவி, நான் எங்கேயோ சொல்லி போறியா, எல்லாம் ஈரமாக இருக்குது, நீ இப்படி கத்தறைய அப்படின்னு மனைவி சொல்ல, இவன் தண்ணி போட்டு வந்தவன் 2 அடி அடிக்க, குழந்தைகள்லாம் ஐயோ அம்மாவை அடிக்காத, அப்பா அடிக்காதப்பான்னு குழந்தைங்க கதற, அதுங்களை இழுத்து போட்டு 2 சாத்த. இதெல்லாம் நடந்தது கடந்த காலத்தில், இப்போவும் நடக்குது சில இடத்துல. அதனால் உங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க. நான் இந்த டாக்டர் படிப்பு படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் படிப்பு
படிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையே போராட்ட வாழ்க்கை. போராடிக்கொண்டே இருந்தேன். இந்த கல்லியங்குளம்னு ஒரு ஊர், இங்கே கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார், பேசியிருப்பார். ஏழுமலை எங்கப்பா? ஆமாம், நெல். இவர் ஊர் தான் கல்லியங்குளம். எங்கள் ஊரில் படிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்க முடியாது. அதாவது ஓலைச்சுவடிகள் தான் படிக்கணும். அப்போ புஸ்தகம் கிடையாது, நோட்டு கிடையாது, ஓலைச்சுவடி. அதெல்லாம் படித்து முடிச்சுட்டேன் திருப்பூர்லாம். அப்புறம் இவங்க ஊர் பக்கத்தில் என்ன ஊர் பார்த்து எலப்பாக்கத்தில் என் சொந்தக்காரர் இருந்தாங்க. அங்கே போய் படிக்கலான்னு அங்கே போனேன். எங்கள் அம்மா சொல்லி விட்டு வரணும். எங்கள் அம்மா வந்தாங்க. எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க தெரியுமா? இவங்க ஊரில் போய் எலப்பாக்கத்துக்கும் இவங்க ஊருக்கும் 3 கிலோமீட்டர். காலையில் ஒரு கூடை நிறைய சாணி, அந்த சாணியை குவிச்சு, அது ராத்திரியில் மாட்டை கொண்டு வந்து அந்த ஊர் ஜனங்க அந்த ஏரிக்கரை மேலே கட்டிடுவாங்க. அப்போ நாங்கள் போய், நானும் அந்த அண்ணின்னு சொல்கிறேன், நான் இருந்த வீட்டில் அண்ணி 2 பேரும் ஆளுக்கு ஒரு கூடைய தலையில் சுமந்துன்னு சாணித்து கூட அதை கொண்டு வந்து கொட்டிட்டு குளிச்சுட்டு கொஞ்சோண்டு பழையது கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் படித்தேன். அந்த நான் பட்ட கஷ்டத்தை இங்கே சொன்னேன்னா நீங்களாம் அழுவீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த படிப்பை படிக்கிறது. இந்த படிப்பை படித்து டாக்டர் தொழில் செய்து டாக்டர் தொழிலை ஆரம்பித்தேன். திண்டிவனத்தில் அரசாங்கத்தில் எனக்கு வேலை கொடுத்தாங்க. அரசாங்க ஆஸ்பத்திரியில் தாலுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை கொடுத்தாங்க. காலையில் 7:30 மணிக்கு நான் ரிக்ஷாவில் போவேன். ரிக்ஷாவில் போகும்போது அங்கே இருக்கிற கடைக்காரங்கெல்லாம், பஜாரில் இருக்கிறவங்களாம் என்ன மைக்கு ஓடணும், என்னதான் மைக்கு கேட்குதா? உங்களும் நல்லா கேட்குதா? சரி. அந்த பஸாரில் இருக்கவங்களாம் அவங்க கடிகாரத்தை திருத்திக்கோங்க. 7:30 மணின்னு, 7:30 மணி தான் கரெக்டாக போயிடுவேன். இப்படி அது அவ்வளோ கஷ்டப்பட்டோம் படிக்கிறது. ஆனால் இப்போ பல சலுகைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 20%, 100 வேலைன்னா 20 வேலை. அதில் தான் நான் சொன்னேன், இந்த 2 பேர் பெண்கள் கலெக்டராகவும் போலீஸ் அதிகாரி, பெரிய அதிகாரியாகவும் வந்திருக்காங்க. உங்கள் பெண்களும் உங்கள் பேரன் பேத்திகளும் அந்த மாதிரி வரணும்.